கோல்டு மற்றும் சில்வருடைய விலை விண்ணை முட்டும் அளவுக்கு சென்றுட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கமும் வெள்ளியும் ஏறிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த தங்கம் அப்படிங்கிறது ஜுவல்லரி ஷாப்பில் வாங்குவது போய் இருந்த காலம் மாதிரி இப்போது ஜுவல்லரி ஷாப்பே நம்ம வாங்க ஆரம்பிச்சிடலாம். லிஸ்டட் கம்பெனிஸ் நிறைய உங்களுக்கு இந்தியன் ஜுவல்லரி மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னென்ன கம்பெனி, அவங்களுடைய மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் முதல்ல இருக்கிறது டைட்டன் 3.1 lakh crores எம் கேப் வச்சுருக்கிறாங்க. பிஜி ஜுவல்லர்ஸ் 9K crores வச்சுருக்கிறாங்க. தங்கமயில் ஜுவல்லரி 6.9K crores எம் கேப் வச்சுருக்காங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 5.2K crores வச்சுருக்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 52K crores வச்சுருக்கிறாங்க. பிஎன் கேட்ஸில் 7.7K crores வச்சுருக்கிறாங்க. சென்கோ கோல்ட் 6K crores வச்சுருக்காங்க. ஸ்கை கோல்டு 4.6K crores வச்சுருக்காங்க. ஸோ இந்தியன் ஜுவல்லரி மார்க்கெட்டில் இந்த 8 கம்பெனிகளில் லார்ஜ் கேப்பும் இருக்காங்க, மிட் கேப்பும் இருக்காங்க, மற்றும் ஸ்மால் கேப்பும் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே கோல்டு மற்றும் சில்வரை டீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜுவல்லரி ஷாப்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீண்ட கால அடிப்படையில் தங்கமாக வாங்குவது மட்டுமல்ல, தங்க கடைகளை வாங்கினாலும் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ மட்டுமே.